Hi dear students, welcome to A to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு 2020-25 ஓட paramedical counseling related-ஆன important updates தான் பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா paramedical degree 19 degree courses எதெல்லாம் பார்த்திரலாம். முதல்ல BSc nursing course பொறுத்தவரை BSc nursing male, BSc nursing female அப்படிங்க seat allotment பண்றாங்க. next பாத்தீங்கன்னா B.Pharm, BPT, BASLP, BSc Radiography and Imaging Technology, BSc Radiotherapy Technology, BSc Cardiopulmonary Perfusion Technology, BSc Medical Laboratory Technology, BSc Operation Theatre and Anesthesia Technology, BSc Cardiac Technology, BSc Critical Care Technology, BSc Dialysis Technology, BSc Physician Assistant, BSc Accident and Emergency Care Technology, BSc Respiratory Therapy, BSc Optometry, BOT, BSc Neuroelectrophysiology, BSc Clinical Nutrition அப்படிங்கற ஒரு 19 paramedical degree courses நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலமா ஃபில் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா எல்லா கோர்சஸ்க்குமே செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் அலாட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எல்லா இந்த 19 டிகிரி கோர்சஸ்க்குமே கவுன்சிலிங் மூலமா SF காலேஜ் கிடையாது. பட் 19 டிகிரி கோர்சஸ்க்குமே கவுன்சிலிங் மூலமா நீங்க கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாமே தவிர 19 டிகிரி கோர்சஸ்க்குமே SF காலேஜ் கிடையாது. என்னெல்லாம் கோர்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜ் SF காலேஜ் ரெண்டுமே அவைலபிள்னு பாத்தீங்கன்னா BSc நர்சிங் மேல் ஃபீமேல் ரெண்டு கோர்ஸுமே கவர்மெண்ட் SF காலேஜ் அவைலபிள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா B.Pharmக்கு ரெண்டுமே கவர்மெண்ட் SF அவைலபிள், BPT ரெண்டுமே அவைலபிள், BOTக்குமே ரெண்டுமே அவைலபிள். மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் போன இயர் 1-2 காலேஜ் SF காலேஜ் காட்டுச்சு தவிர மற்ற கோர்சஸ்க்கெல்லாம் SF காலேஜ் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா கோர்ஸோட டூரேஷன் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எந்தெல்லாம் கோர்ஸுக்கு இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். முதல்ல பாத்தீங்கன்னா B.Pharmக்கு 4 இயர் கோர்ஸ் டூரேஷன். நெக்ஸ்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. நெக்ஸ்ட் BSc நர்சிங்க்கு பாத்தீங்கன்னா 4 இயர் கோர்ஸ் 8 செம்ல நடக்குது. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா BPT பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபிஸ்ட் அதுக்கு 4 அகாடமிக் இயர்ல 8 செமஸ்டர் பிளஸ் 6 months கம்பல்சரி ரெசிடென்ட் இன்டர்ன்ஷிப். BPT பொறுத்தவரை 4 இயர் பிளஸ் 6 months இன்டர்ன்ஷிப் இருக்கு. 4 இயர்ஸ் நீங்க அகாடமிக்ல படிப்பீங்க, 6 months இன்டர்ன்ஷிப் போவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த BPTக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் BASLP பேச்சுலர் இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி இந்த கோர்ஸுக்கு 4 years academic including 1 year internship. இந்த 4 academic இயர்ல பாத்தீங்கன்னா 3 years நீங்க அகாடமிக்லயும் 1 year internshipம் பண்ணுவீங்க. அப்படி டோட்டலா 4 years. இந்த BASLP BSc Radiology Imaging Technology மற்ற கோர்சஸ்க்கு எல்லாமே இந்த BSc Nursing, B.Pharm, BPT இந்த 3 கோர்சஸ்க்கு தவிரமே மற்ற கோர்சஸ்க்கு எல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதுக்காக நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். அந்த கவர்மெண்ட் காலேஜ் பக்கத்துலயே நிறைய பிரைவேட் ஹாஸ்டல்ஸ் இருக்கும். நீங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரு ரூமை ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா BSc Radiology and Imaging Technology கோர்ஸ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா 3 years and 1 year கம்பல்சரி இன்டர்ன்ஷிப் 4 year. மற்ற கோர்சஸ்க்கு எல்லாமே 4 years வந்துருது. எல்லா கோர்சஸ்க்குமே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல கிடையாது. B.Pharm, BPT, BSc நர்சிங் இந்த 3 கோர்சஸ் மட்டும் தான் கவர்மெண்ட் காலேஜ்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கட் ஆஃப் 3 பார்ட்டா பிரிச்சிருக்கோம். நம்ம ஒரு வீடியோல கூட பார்த்திருந்தோம். ஹை கட் ஆஃப் பார்ட் 1 ஆகும், ஆவரேஜ் கட் ஆஃப் பார்ட் 2 ஆகும், லோ கட் ஆஃப் பார்ட் 3 ஆகும் வருது. இந்த ஹை கட் ஆஃப் பொறுத்தவரை பார்ட் 1ல 200 to 180 கட் ஆஃப் வருது. பார்ட் 1 நம்ம கன்சிடர் பண்றோம். இந்த பார்ட் 1 பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜஸ் சீட் அலாட் ஆகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்கு. நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகிறதுக்கு என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் அலாட் ஆகுறதுங்கிறது உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்க பொறுத்து இருக்கு. இப்போ நீங்க உங்களுக்கு BSc நர்சிங் கோர்ஸ் தான் படிக்கணும்னு எய்ம் இருந்துச்சுன்னா BSc நர்சிங் கோர்ஸை முதல்ல கொடுத்துட்டு அந்த BSc நர்சிங்க்கு டோட்டல் 6 காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. 6 or 7 காலேஜஸ். அந்த 7 காலேஜஸ்மே நீங்க சாய்ஸ் ஃபில்ல கொடுங்க. நெக்ஸ்ட் BSc நர்சிங் கோர்ஸும் அந்த காலேஜ் மட்டும் கொடுக்காம நெக்ஸ்ட் ஒரு 5, 6, 7, 8 கோர்ஸ் எவ்வளவு கோர்ஸ் இருக்கோ அவ்வளவு கோர்ஸ்மே கொடுங்க. அதுக்கான என்னெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குதோ அந்த கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபுல்லா நீங்க சாய்ஸ் ஃபில்ல கொடுங்க. அப்போ உங்களுக்கு 100% இந்த 200 to 180 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு
100% கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும். நீங்க நினைக்கிற கோர்ஸ் கிடைக்கலன்னா கூட கம்பல்சரியா ஒரு ஸ்டாண்டர்டான கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டாண்டர்டான கோர்ஸ் அலாட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த 180க்குள்ள இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், பிபிடி அலாட் ஆகுறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இருக்கு. நீங்க ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்க விருப்பப்படுற கோர்ஸ் கம்பல்சரி இந்த கட் ஆஃப் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்ம் டி டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜ்ல அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஜிஎன்எம் நர்சிங் கிடைக்கும். ஜிஎன்எம் நர்சிங் எஸ்எஃப் காலேஜ்ல கிடையாது, ஒன்லி கவர்மெண்ட் காலேஜ் தான். நெக்ஸ்ட் ஜிஎன்எம் நர்சிங்க்கு பாய்ஸ் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல ஜிஎன்எம் நர்சிங்க்கு பாய்ஸ் மேல எடுக்க மாட்டாங்க, ஒன்லி ஃபீமேலுக்கு மட்டும்தான் கவுன்சிலிங் மூலமா சீட் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஃப் காலேஜ் மட்டும்தான் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி யாரும் இருக்க வேண்டாம். ஃபார்ம் டியை பொறுத்த வரைக்கும் ஒன்லி எஸ்எஃப் காலேஜ் தான். நெக்ஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வர டவுட் என்ன, பேராமெடிக்கல் அண்ட் ஃபார்ம் டி, இந்த பேராமெடிக்கல் 19 டிகிரி பிளஸ் ஃபார்ம் டி சேர்த்து 20 டிகிரி கோர்சஸ், இந்த 20 டிகிரி கோர்சஸ்மே 7.5 ரிசர்வேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மற்ற மெடிக்கல் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், ஆயுர்வேதா, சித்தா கோர்சஸ்க்கு இருக்குதே தவிர பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ் பிளஸ் ஃபார்மா டிக்கு 7.5 ரிசர்வேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் 179 to 150 இந்த ரேஞ்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் 2ல வருவீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு 50% சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் ஆகி போவா, பேலன்ஸ் வேகன்சி சீட் எப்படியும் எல்லா வருஷம் வரும். அந்த சீட்டு நீங்க சாய்ஸ் ஃபில் எப்படி பண்றீங்க, உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் இது என்னது அந்த ரேஞ்ச் எப்படி இருக்கு அதை பொறுத்து தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகும். நம்ம இப்போ எனக்கு பிஃபார்ம் பிடிச்சிருக்கு, அதுலேயே ஒரு 3 காலேஜ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அந்த ஒரு பிஃபார்ம் ஒரு கோர்ஸும் 3 காலேஜும் கொடுத்தா கண்டிப்பா சீட் அலாட்மெண்ட் ஆகாது. இப்போ பிஃபார்ம் பிடிச்சிருக்குன்னா பிஃபார்முக்கு 6 அல்லனா 3 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குன்னா 3ஐயும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பிபிடி அல்லனா பிஎஸ்சி நர்சிங் அல்லனா ஓடிஏடி, பிஏஎஸ்எல்பி, பிஎம்எல்டி, நெக்ஸ்ட் டயாலிசிஸ் டெக்னாலஜி, கார்டியாக் டெக்னாலஜி, கார்டியாக் பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, இதே மாதிரி ஒரு 7-8 இல்லைன்னா ஃபுல் கோர்சஸ்மே நீங்க கொடுத்து எல்லாத்துக்குமே காலேஜும் கொடுக்கும்போது கம்பல்சரி உங்களுக்கு எஸ்எஃப்ஆர் கவர்மெண்ட் காலேஜில் சீட் அலாட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்ட்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டாண்டர்ட் எஸ்எஃப் காலேஜ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஃபார்ம் டி கிடைக்கிறதுக்கும் ஸ்டாண்டர்ட் எஸ்எஃப் காலேஜ்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜிஎன்எம் நர்சிங் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைக்கும் இந்த 150 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டகரி 3 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 148 to 90 கட் ஆஃப் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க பார்ட் 3ல வருவாங்க. இது 3rd ரவுண்ட் கவுன்சிலிங் ஆர் 4th ரவுண்ட் கவுன்சிலிங்ல வருவீங்க. இதுல ஒன்லி எஸ்எஃப் காலேஜ் மட்டும்தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். லக்ல ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ஆர் 2 கோர்ஸுக்கு ஒரு 3-4 காலேஜ் இல்லைன்னா ஒரு 10 சீட்டுக்குள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ். பட் எஸ்எஃப் காலேஜ் மோஸ்ட்லி கிடைக்கும். இந்த ரவுண்ட்ல வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் மற்ற பேலன்ஸ் எடுத்து போக சீட் எல்லாம் இந்த கோர்ஸ்ல வரும். அதனால உங்களுக்கு பயப்பட வேண்டிய தேவையில்லை. உங்க சாய்ஸ் ஃபீல்டை பொறுத்து உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த 148 to 90 கட் ஆஃப் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார்ம் டி கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஜிஎன்எம் நர்சிங் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதர் பேராமெடிக்கல் டிப்ளமோ கோர்சஸ் கூட நீங்க அப்ளை பண்ணலாம். கம்பல்சரி டிப்ளமோ கோர்சஸ்க்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போறதுன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன கோர்சஸ்க்கு எவ்வளவு சீட் அலாட்மெண்ட் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். பிஃபார்ம் கோர்ஸுக்கு டோட்டலா 2 மெடிக்கல் காலேஜ், அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை, மதுரை மெடிக்கல் காலேஜ் மதுரை, டோட்டலா 120 சீட் அலாட் பண்றாங்க. இப்போதைக்கு நான் காலேஜ் கோர்ஸ் நேம் டோட்டல் சீட் மட்டும் சொல்றேன். தனி வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். பிஎஸ்சி நர்சிங் மேலுக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் 6 காலேஜஸ்ல 35 சீட் அலாட்மெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி நர்ஸ் ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா 6 காலேஜஸ்ல 315 சீட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிபிடி கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா 3 காலேஜ்ல 80 சீட் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஏஎஸ்எல்பிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெடிக்கல் காலேஜ்ல 25 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜி கோர்சஸ்க்கு தான் 22 காலேஜஸ்ல டோட்டலா 340 சீட் அலாட்மெண்ட் சீட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் 5 காலேஜஸ்ல 55 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி கார்டியாக் பல்மனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜிக்கு பாத்தீங்கன்னா டோட்டல் 5 காலேஜஸ்ல 45 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஓடிக்கு பாத்தீங்கன்னா 2 காலேஜஸ்ல
30 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 9 காலேஜஸ்ல 145 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 15 காலேஜஸ்ல 280 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 18 காலேஜஸ்ல 340 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி கார்டியா டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 13 காலேஜஸ்ல 182 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 8 காலேஜஸ்ல 135 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 15 காலேஜஸ்ல 240 சீட் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 14 காலேஜஸ்ல 261 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 13 காலேஜஸ்ல 250 சீட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 11 காலேஜஸ்ல 168 சீட் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலேஜ் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பார்த்தீங்கன்னா 20 சீட் கொடுத்துருக்காங்க. நியூரோ எலக்ட்ரோ ஃபிசியாலஜிக்கு பார்த்தீங்கன்னா 4 காலேஜஸ்ல 40 சீட் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜின் டெக்னாலஜிக்கு தான் 22 காலேஜுக்கு மேலே சீட்டும் அதிகமாக வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேராமெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகலை. அந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுமே நமக்கு அந்த அப்லோட் பண்ணுறதுக்கான மேண்டட்டரி டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குது. உங்களோட 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிற நெக்ஸ்ட் போனஃபைடுங்கிறது இம்பார்ட்டண்டான சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்கூல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட் மேண்டட்டரியாக வச்சுருக்காங்க. அதாவது சர்டிஃபிகேட்ஸ் 11th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களோட டிசி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நெக்ஸ்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட்லாம் இம்பார்ட்டண்டாக தேவையாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரண்ட்ஸோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் அந்த அப்ளிகேஷன் டைம்ல நம்ம திடீர்னுலாம் எடுக்க முடியாது. இப்போவே நீங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் டைமுக்கு நம்ம எந்த டென்ஷனுமே இல்லாம ப்ரெஷருமே இல்லாம கூட அப்ளிகேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும்னா தப்பான டாக்குமெண்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இஷ்யூ பண்ணாத டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஃப்ராட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணா மட்டும்தான். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 100%ல 0.2% தான் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்க கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நம்ம அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் ப்ராசஸ்ல தான் நம்ம அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆச்சா ரிஜெக்ட் ஆச்சா அப்படிங்கிறது தெரிய வரும். அல்லாம எந்த மெசேஜ், எந்த கால் எதுவும் வராது, இமெயில் எதுவும் வராது. ரேங்க் லிஸ்ட்ல நம்ம நேம் இருந்துச்சுன்னா நம்ம அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிடுச்சுனும், நேம் இல்லைன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சுனும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். இந்த ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் 1 or 2 வீக்ஸ்ல கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் பாத்தீங்கன்னா என்ன டேட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருதுன்னு கொடுப்பாங்க. அந்த பேஸ் பண்ணி நம்ம சாய்ஸ் ஃபில் லிங்க் ஓபன் பண்ணுவாங்க. அந்த சாய்ஸ் ஃபில் கொடுக்கணும். நெக்ஸ்ட் காலேஜ் அலாட்மெண்ட் ஆர்டர் வரும். அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை கொண்டு போய் காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணணும். இதோட டீடைல்ஸ் வீடியோ நான் தனித்தனியா அப்லோட் பண்றேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இது போல கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள் வே2 கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. அதுல இம்பார்ட்டன்டான பிடிஎஃப், சீட் வேகன்சி, கவுன்சிலிங் ஷெட்யூல், அப்ளிகேஷன் லிங்க் வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாய்ஸ் ஃபில் எப்படி பண்ணணுங்கிற தெளிவான வீடியோ கூடிய சீக்கிரம் நான் விரைவில் அப்லோட் பண்றேன். அதுவரை இணைந்திருங்கள் வே2 கரியர் செக் யூடியூப் சேனல். நன்றி.